T20 உலகக்கோப்பையானது நடைபெற்று வரும் நிலையில் 4வது போட்டியாக ஸ்ரீலங்கா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதின. இது T20 போட்டியா அல்லது டெஸ்ட் போட்டியா என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். காரணம் என்னவென்று பார்க்கையில், டாஸ் வென்ற ஸ்ரீலங்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. 19.1வது பந்தோடு வெறும் 77 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஸ்ரீலங்கா அணி. குறிப்பாக 4 வீரர்கள் டக் அவுட் ஆனார்கள். பந்துவீச்சில் சவுத் ஆப்பிரிக்கா சார்பில் ஆண்ட்ரிக் நார்கே 4 ஓவர் வீசி 7 ரன்கள் மட்டுமே தந்து 4 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். அதேபோல் ரபாடா 2 விக்கெட், கேஷவ் மகாராஜ் 2 விக்கெட், பார்ட்மேன் 1 விக்கெட் என எடுத்திருந்தார்கள். அடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி விரைவாக ஆட்டத்தை முடித்துவிட்டு கடையை காலி செய்வார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 17.2வது ஓவர் வரை மெதுவாக ஆட்டத்தை நகர்த்தி சென்றார்கள். பின்னர் வெற்றி பெற்றனர். ஸ்ரீலங்கா தோல்வியடைந்தாலும் குறிப்பாக அவர்களின் பந்துவீச்சு தரமாக இருந்தது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை திணற வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு T20 இன்டர்நேஷனல் போட்டிகளில் இலங்கை அணியின் குறைவான ரன்னாக இப்போட்டியில் தான் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா வீரர் ஆண்ட்ரி நார்கேவின் பெஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக இப்போட்டி தான் அவருக்கு அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.